ஸோ அவங்களை பத்தி நிறைய தவறான பேச்சுக்கள் வெளியே பேசுவாங்க. ஒரு விஷயம் பண்ணுனா அதுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணி அதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? யார் என்ன பேசுறான்னு அதெல்லாம் அவங்க எப்பவுமே அந்த காதுல வாங்குறதே கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம்னா அதுக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட முன்னாடி பேச முடியாது. தங்கம் அப்படின்னா மம்மி எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்க இதெல்லாம் பேசுறாங்க. தங்கம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, ஓகே, தங்கம் தங்கம் தான் கூப்பிடுவாங்க, இல்ல தங்கா. மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும், அது மெயின். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங், யார் யார் என்னென்ன ட்ரெஸ் பண்றாங்க அதை விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். இல்ல பார்க்க தோணுமா யாராவது ட்ரெஸ் பண்ணியிருந்தா? அப்படிலாம் இல்ல. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு கோவிலுக்கே போனாலும் என்ன பண்ணணும், சாமி ட்ரெஸ் பண்ணிதான் ஓ அந்த சாமி பயங்கரமா சாரி கட்டிருக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு பெண்களோட மைண்ட் செட். பெண்களை பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம். அவங்க இதை பண்ணும் போது நம்மளுக்கும் அதை பண்ணணும்னு ஆசை இருக்கும் போது அதை தனியா வீட்டுக்கு தெரியாம மறைவான இடத்துல இதெல்லாம் வீட்டுல பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் யார்கிட்ட மாட்டினது இல்லை. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அங்கேயே போயிட்டு நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு. ஏன் உனக்கு பிடிக்குமாங்க? ஆமான்னு. சரி ஓகே பண்ணிக்கோ அப்படின்வாங்க ஒரு அக்கா. அவங்க உள்ள போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு ஸ்கூல் போவேன், மை வச்சுப்பேன், ஐப்ரோ பென்சில் போட்டுப்பேன். ஜென்ஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆனா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணாங்க. எப்படி இந்த உங்க கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை வருது? யாரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்காம? இப்போ ஐயோ அப்படிலாம் இல்ல, சண்டை வரும் கண்டிப்பா. ஒரு சண்டை போட்டுப்போம், ஒரு 1/2 hourல அது சரியாயிடும். கடைசியா நம்ம பேசினதுல வந்து உங்களை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்க பார்த்த கஷ்டங்கள், உங்களுக்கு நடந்த சர்ஜரி அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. லவ்வை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்ப நான் என்ன கேட்க போறேன்னா, ஒரு சின்ன வயசுல இருந்து நீங்க ஒரு பையனா தான் இருந்திருப்பீங்க, ஒரு பையனா தான் வளர்ந்துருப்பீங்க, பையனா தான் இருந்திருப்பீங்க. சடனா நான் ஒரு பெண்ணா மாறுறேன், நான் ஒரு பெண்ணா இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ளேயும் சரி உங்க உடல் ரீதியாவும் சரி என்னென்ன மாற்றங்கள் வந்து? மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும், அது மெயின். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங், யார் யார் என்னென்ன ட்ரெஸ் பண்றாங்க அதை விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். இல்ல பார்க்க தோணுமா யாராவது ட்ரெஸ் பண்ணியிருந்தா? அப்படிலாம் இல்ல. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு கோவிலுக்கே போனாலும் என்ன பண்ணணும், அது சாமி ட்ரெஸ் பண்ணிதான் ஓ அந்த சாமி பயங்கரமா சாரி கட்டிருக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு பெண்களோட மைண்ட் செட். பெண்களை பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம். அவங்க இதை பண்ணும் போது நம்மளுக்கும் அதை பண்ணணும்னு ஆசை இருக்கும் போது அதை தனியா வீட்டுக்கு தெரியாம மறைவான இடத்துல இதெல்லாம் வீட்டுல பண்ணி பார்ப்பேன். கடையில எல்லாம் போயிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன், அதெல்லாம் கேட்டு வாங்குவேன். ஸ்கூல் போகும்போதே நான் வீட்டுல இருந்து எதுவும் அப்பெல்லாம் பேண்ட் ஷர்ட் தானே போட்டு ஸ்கூல் போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அங்க தேவையான திங்ஸ் எல்லாமே என்னோட பேக்ல வாங்கி வச்சுப்பேன். ஐப்ரோ பென்சில் வசமா மாட்டிருக்கீங்களா பேக்ல இருக்கும்போது? அந்த மாதிரிலாம் யார்கிட்ட மாட்டினது இல்ல. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அங்கேயே போயிட்டு நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு. ஏன் உனக்கு பிடிக்குமாங்க? ஆமான்னு. சரி ஓகே பண்ணிக்கோ அப்படின்வாங்க ஒரு அக்கா. அவங்க உள்ள போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு ஸ்கூல் போவேன், மை வச்சுப்பேன், ஐப்ரோ பென்சில் போட்டுப்பேன். ஜென்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆனா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து கூப்பிட்டு திட்டினாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, அவங்களும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள நல்லா படிக்க வைங்க, அவங்க கூட ஜாலியா இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க அப்படின்னு சார் சொன்னதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் ஜாலியா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்கூல் கேட்ல கால் எடுத்து வச்சுன்னே தங்கம் வந்தாச்சுன்னு ஒரே கத்திக்கிட்டு ஒரே ஹாப்பியா ஜாலியா, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இது. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா சமைப்பீங்க அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நிறைய பேருக்கு சமைச்சு கொடுத்து விடுங்க. ஷக்கிலாமா கூட இருக்கீங்க, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சொல்லி எல்லாம் தர வேண்டாம். சோ யார் யாருக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க? வீட்டுல இருக்கும்போது நான் சமையல் அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி வீட்டுல நான்வெஜ் வந்து ரொம்ப எப்பயோ டைம் தான். ஒரு பெண்ணா மாறினதுக்கு அப்புறம் வீட்டுல எல்லா வேலையுமே நீங்க தான் பாப்பீங்களா? அதுக்கு முன்னாடி நான் தான் பாப்பேன். ஓகே. என்னென்ன பண்ணுவீங்க நார்மலா? இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு வீட்டு வாசல் கூட்டி கோலம் போடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். 4:30 எழுந்துப்பேன், வாசகுட்டி கோலம் போடுறதுக்கு. ஸ்கூல் படிக்கும் போது 8th 7th 9th 10th +2 படிக்கிறதுக்கு அப்பெல்லாம் வீட்டுல இருக்கும்போது 4:30 எழுந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அம்மா ஏன்டா அதெல்லாம் பண்ற, அப்பா திட்டப்படுறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு எனக்கு சமையல் பண்ணிடுவேன். என் தங்கச்சிக்கு எனக்கு சேர்த்து ஸ்கூல் கொண்டு போறதுக்கு எல்லாமே சமைச்சு வச்சிருவேன். சமையல் பண்ணி கொண்டு போவோம். அது இன்ட்ரெஸ்டா பிடிக்கும். வெஜிடேரியன் தான். பூவெல்லாம் கட்டுவீங்களா? எல்லாமே கட்டுவேன். இல்ல நான் பாத்திருக்கேன் சார், நான் இருந்த இடங்கள்
காலங்கள்ல குடியிருந்தவங்க வீட்டுல எல்லாம் திருநங்கைகள் ஒரு 2-3 பேர் அங்க அவங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை அப்பவே எனக்கு தெரிஞ்சது இவங்க வந்து முக்கவாசி பண்றது வந்து பெண்கள் பண்றதுதான் பண்றாங்க. பூ கட்டுவாங்க, உட்காந்து பூ கட்டுவாங்க, சாமி மேல பயங்கர பக்தியா இருப்பாங்க. சொன்னீங்க அது முக்கியமா அம்மன் மேல, அங்காளம்மன் அந்த மாதிரி அம்மன் மேல வந்து பக்தியா இருப்பாங்க. நல்ல நாள் எது நல்ல நாள் எது முக்கியமான நாள் முக்காவாசி திருநங்கை அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு கூட தெரியாது. சாதாரணமா நம்ம எப்படி மேக்கப் பண்ணி பாக்குறோமோ அந்த மாதிரி சாமிக்கு பண்ணி பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால அதெல்லாம் எல்லாமே ரொம்ப சுத்தமா வேற இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன் நான். ரொம்ப சுத்தமா இருப்போம். அதெல்லாம் அந்த பண்டிகை எல்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அப்போ வீட்டுல இருக்கும்போது சமைப்பேன். நான்வெஜ் ரொம்ப தெரியாது, வெஜிடேரியன் சமைப்பேன், அவ்வளவுதான். அம்மா கிட்ட ஷக்கீல் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா நான்வெஜ் தான். அப்போ அவங்க அம்மா சமைக்கிற சமையல் அம்மாக்கு கத்து கொடுத்தாங்க, ஷக்கீல் அம்மாக்கு. எனக்கு அது தெரியாது. அப்போ எல்லாமே ஒரு வாட்டி தான் எனக்கு காமிச்சாங்க, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க போன்ல ஷூட்டிங்ல இருந்தா கூட நான் வீட்டுல இருந்தேன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ டக்குன்னு எல்லாம் சமைச்சு வச்சிருவேன். வந்தவொடனே சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்கு அப்படின்னுவாங்க. நீங்க கத்து குத்துறதானே மம்மி அப்படின்னு சொல்வேன். அதனால நான்வெஜ் நல்லா சமைப்பேன், வெஜிடேரியன் நல்லா சமைப்பேன். சரி, ஓகே. நீங்க சமைச்சதுலயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அம்மாக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு நீங்க வச்சது? ஆமா, மீன் குழம்பு, கோங்குரா மட்டன். ஃபைனலி ஷக்கீல் அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப ஒரு போல்டு உமன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அவங்களை நெருங்கி எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. அவங்க கூட இருந்தவங்களே அவங்களுக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சோ நீங்க அவங்களோட எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷமா இருக்கிறீங்க. சோ அவங்களை பத்தி நிறைய தவறான பேச்சுகள் வெளியே பேசுவாங்க. அவங்க ஒரு விஷயம் பண்ணுனா அதுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் பேசுவாங்க. சோ அதெல்லாம் அவங்க எப்படி வந்து டேக்கிள் பண்ணி அதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? யார் என்ன பேசுறான்னு அதெல்லாம் அவங்க எப்பவுமே அந்த காதுல வாங்குனதே கிடையாது. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம்னா அதுக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட முன்னாடி பேச முடியாது. தங்கம் அப்படின்னா மம்மி எனக்கு கஷ்டமா இருக்கு, அவங்க இதெல்லாம் பேசுறாங்க. தங்கம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, ஓகே, தங்கம் தான் கூப்பிடுவாங்க, இல்ல தங்கா. ஆமா, இது 2 பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அப்ப சொல்லும் போது நான் கேட்பேன், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நான் போய் திட்டுறோம் மம்மின்னு. அதெல்லாம் வேணாம், எதுக்கு திட்டணும், நான் இத படம் நடிச்சேன் அப்படின்னு எல்லாம் தப்பா பேசுறாங்க. அதுல அந்த மாதிரி ஒரு படம் நான் நடிக்கவே இல்லை. அப்படியா? ஆனா அத்தனை மக்களையும் நான் கவர் பண்ணி தானே வச்சிருக்கேன். அவங்க பேசுன்றதுக்காக நம்ம போய் சண்டை போடக்கூடாது, விட்டுரு, பரவாயில்ல, அதை பத்தி காதுல வாங்கிக்கவே மாட்டாங்க யார் என்ன சொன்னாலுமே. இப்போ வரைக்குமே அப்படிதான். எதனா ஒரு பஞ்சாயத்துனா நம்ம வீட்டு தேடி வந்துருவாங்க. லேடிஸ் தான் மேக்சிமம் வந்து அம்மா கிட்ட இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. அம்மா கூப்பிட்டு பேசுவாங்க, சமாதானப்படுத்தி அவங்கள சேர்த்து வச்சு அனுப்புவாங்க. சேர்த்து வச்சிருவாங்க. அது எப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியாது, ஆனா அம்மா பேசினா எல்லாருமே ஏத்துப்பாங்க. தெரியாது. விஷயம் வேற நடந்துட்டு இருக்கு. வெளியே மட்டும் தான் அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து பேசி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வீட்லயும் இது நடக்குது. ஓகே, ஃபைன். இப்போ வரைக்குமே வந்து கேரளா சைடு வந்து ஷக்கீலா அம்மா அப்படின்னு சொன்னாலே எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அவங்கள பார்த்துதான் பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அந்த மாதிரி வீட்டுக்கு யாரும் வந்தது? நாங்க கேரளா போகும்போதுல எல்லாரும் வந்து பாப்பாங்க. ஓகே, ஷூட்ல அந்த மாதிரி எல்லாரும் வந்து. அம்மா எங்க போனாலும் நீங்க கூடயே போயிடுவேன். சோ எனக்கு தெரிஞ்சு அம்மாவை சுத்தி நார்மலான ஆண்கள் இருக்கிறத விட நார்மலான பெண்கள் இருக்கிறத விட திருநங்கைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அவங்க மனசு மாதிரி யாருக்குமே வராது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. நான் வரதுக்கு முன்னாடியே நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்லாம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சுதாமான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க விழுப்புரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், கூவாகம் பத்தி. அப்ப அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போயிருக்கும் போது காஞ்சிபுரம் நாயக்குன்னு சொல்லிட்டு கிருபாயான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு நம்பர் கொடுமா அப்படின்னு என்கிட்ட வாங்கிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வரேன்னு சொல்றாங்கன்னு. வர சொல்லு தங்கம் அப்படின்னாங்க. அப்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுடைய நடவடிக்கை இதெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிருபாயா வந்து என்னோட பொண்ணை நான் ஷக்கீலாவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்னோட பொண்ணுன்னு இப்ப ஷக்கீலாவுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ஒரு திருநங்கை நாயக் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 200-300க்கு மேல பெண்கள் தத்து எடுத்துக்கிறாங்க. எனக்கு வேணும் பொண்ணு, பேரன், பேத்தி அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய குடும்பம் ஆயிருது. இப்போ உங்களுக்கு அப்படி யாராவது, உங்களுக்கு பொண்ணுன்னு யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் வந்தாங்க, ஆனா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல எடுத்துக்கிறதுக்கு. இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ நானே வரேனே வச்சுக்கோங்க. ஆமா, இப்போ எப்படி அதை நீங்க ஏத்துப்பீங்க? எப்படி எது மூலமா ஏத்துப்பீங்கன்னா, நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னே வச்சுக்கோங்க, எனக்கு உங்ககிட்ட பொண்ணு ஆகணும்னு ஆசைமா அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா நான் வந்து அங்க போவேன், இங்க வருவேன், ஏதோ ஒரு பிரச்சனைனா என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இருக்காங்க இல்லையா, எல்லாம் பாத்துக்கிறதுக்கு. அப்ப அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருவேன்.
ஓ ஓகே. நீ இங்க இருந்துக்கோ, சேஃபா இருக்கோ, உன்னை பாத்துப்பாங்க, நான் ஷூட்டிங் அது இதுன்னு போயிடுவேன், என்னால கேர் பண்ணிக்க முடியாது, தப்பா எடுத்துக்காத, நீ எப்பவுமே எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் அந்த மாதிரி யாருன்னா இருந்தாங்கன்னா எங்க அம்மா அவங்களா இருக்காங்களே அவங்க கிட்ட கூட்டு போய் விட்டுருவோம், அவங்க பாத்துப்பாங்க. எப்படி இந்த உங்க கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை வருது? யாரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்காம? இப்போ ஐயோ அப்படிலாம் இல்ல, சண்டை வரும் கண்டிப்பா ஒரு சண்டை போட்டுப்போம், ஒரு 1/2 hourல அது சரியாயிடும். ஆமா, அது எப்படின்னே தெரியாது. 1/2 hourல எங்களுக்கு பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு பேசுவாங்க, எதனால அவங்க சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுன்னு சொன்னா சரி விடு, எல்லாரும் நம்ம ஒத்துமையா தான் இருக்கணும், நீங்களே இப்படி சண்டை போட்டுட்டா எப்படி, அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மனசு மாறிடும். 1/2 hourலயே நாங்க எல்லாம் சமாதானமாயி கட்டி பிடிச்சிப்போம், முத்தம் குத்துப்போம், அவ்வளவுதான். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே ஒன்னா வருவோம். இப்போ இப்ப நம்ம அம்மா அப்பாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா அப்பா திட்டினாவே நம்மளுக்கு கோவம் வந்துடும். என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு சில பேர் வீட்டை விட்டு போயிருவாங்க. ஒரு 6 மாசம் அம்மா கூட பேசாம இருப்பாங்க, அப்பா கூட பேசாம இருப்பாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு 10 பீப்புள் இருப்பாங்க ஒரு வீட்டுல, 10 என்ன அதுக்கு மேலேயே இருக்காங்க. மீராம்மா ஃபேமிலில எல்லாம் ஒரு 50-60 பேர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஆள் அதிகமா தான் இருக்கிறாங்க. எப்படி அந்த ஒரு தலைவர், அந்த ஒரு ஆள் சொல்றது, அவங்கதான் எங்களுக்கு அம்மா, அவங்க சொல்றதுதான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இதை செய்டி அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி அதை செய்யறீங்க? அந்த மனப்பக்குவம் எப்படி வருது? பெத்த பிள்ளைக்கே சொன்னா அதை பண்ண மாட்டாங்க இந்த காலத்துல. உங்களை அவங்க தத்து தான் எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு தத்து எடுத்து வளர்க்குறாங்க, பிள்ளையா நல்லது கெட்டது பாக்குறாங்க, அவங்க சொல்றதை கேட்கணும்னு ஒரு மைண்ட் செட் எப்படி வருது? பேரண்ட்ஸ் நம்மள வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க, நீ வேணாம் அப்படின்னு நம்மள ஒதுக்கி வராத அப்படின்னு சொல்லும் போது, பெத்தவங்களே அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அப்ப நம்மள சேர்த்துக்கிட்டவங்க நம்மளுக்கு இத நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும்னு தான் நம்மளுக்கு தோணும். நம்மள வேணான்னு ஒதுக்குறவங்க கிட்ட போய் அவங்க என்ன சொன்னாலும் திருப்பி நம்ம சேர்ந்தாலுமே நம்மளுக்கு அந்த பாசம் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு அதிகமாலாம் இருக்காது, போகணும்னு தோணாது. சோ இப்படி ஒரு வீட்டுல ஒரு 10 பேரோட இருந்துட்டோம், யாரா இருந்தாலுமே ஒரு 10 பேரா இருந்தா ஜாலியா இருக்கும், அது போக பிடிக்காது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் பார்க்கும்போது சீரியஸா எனக்குலாம் ரொம்ப பொறாமையா தான் இருக்கு. நான் பாத்திருக்கேன் ஒரு வீட்டுல, எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கிறாங்க, ஒரு வீட்டுல ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் வீடு கிளீன் பண்ணுவாங்க, யாராவது ஒரு ஆள் சமைப்பாங்க, யாராவது ஒரு ஆள் கடைக்கு போயிட்டு வருவாங்க, மங்களகரமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நாள் கூட சண்டை வந்தோ ஒரு பிரச்சனை வந்தோ எதுவுமே வந்தோ பார்த்தது இல்ல. ஒரு ஆளுக்கு முடியலைன்னா எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல், ஒரு 24 hours ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க எல்லாருமே போய் நிப்பாங்க. என்னன்னு கேட்டா அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. அவளுக்கு முடியல, அவ நைட்ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை, அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பாசம் திருநங்கை அவங்களுக்குள்ள எப்படி அந்த யூனிட்டியா எப்படி இருக்கிறாங்க? அதான் சொன்னேனே, இந்த மாதிரி ஒத்துமையா நம்ம வீட்டிலே வேணானதுக்கு அப்புறம் அந்த எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து எல்லாம் பழகிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் யாராலும் விட்டு கொடுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்துமே எது நடந்தாலுமே, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாரும் முன்னாடி வந்து நிப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே வராம. இப்ப திருநங்கையாகி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது வயசாயிருச்சு, ஒரு ஏதோ உடம்பு முடியல அப்படிங்கும் போது இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களா, இல்ல நீங்களே எல்லாருமே சேர்ந்து எல்லாம் பண்ணுவீங்களா? நாங்க தான் பாத்துப்போம். மேக்சிமம் வீட்டுல வருவாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டாரு இருப்பாங்க, இருக்கிறவங்க இருப்பாங்க, போறவங்க போயிடுவாங்களா? ஆமா, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. பேரண்ட்ஸுக்கு எல்லாம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா யார் நம்மள பாத்துக்கிட்டாங்களோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடவே நம்மள பாத்துப்பாங்க. ஹாஸ்பிட்டலையும் சரி, டெத் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும், அவங்க கேட்பாங்க, டெத் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அத சண்டை போடாம அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அங்க போய் என்ன நல்லது கெட்டது நாங்க பண்ணணுமோ அதை நாங்க அங்கேயே பண்ணுவோம். அவங்க வீட்டுக்கே போய் பண்ணிடுவோம், அதை ஏத்துப்பாங்க. அப்படி இல்ல எங்களுக்கு வேணாம் நீங்களே பாத்துக்குங்கன்னா அவங்க விட்டுட்டாங்கன்னா நாங்களே கூட்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லது கெட்டது நாங்களே பார்ப்போம். திருநங்கை அப்படின்னு சொன்னாலே எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ண தோணும்? நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லும்போது சர்ஜரி பண்ண முன்னாடியே நம்ம இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு இருக்கும். சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹாப்பி இருக்கும் பாருங்க, அது சொல்லவே முடியாது. அவ்வளவு வலியோடயும் உங்களுக்கு ஹாப்பி இருக்கும். ஆமா, நம்ம ஒரு பெண் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த டாக்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு சர்ஜரிலாம், நீ பெண் ஆயிட்ட அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு வலியே தெரியாது. அந்த மாதிரி அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். ஓகே, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். இப்போ எல்லா ஃபீல்ட்லயுமே திருநங்கைகள் வந்துட்டாங்க. ஸோ படிப்புலயும் சரி ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ், ஐடி ஃபீல்டு, மாடலா இருக்கிற எல்லாருமே பார்த்தா திருநங்கைகள் தான் இருக்காங்க. பெண்களோட அதிகமா மாடல் இதுல பார்த்தா திருநங்கைகள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஸோ இதுக்கப்புறம் வர சின்ன சின்ன திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைய பேர் தவறான ஒரு இடத்துல போயிட்டு அவங்கள தவறான சில விஷயங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க.
சில இடங்கள்ல பார்க்கும்போது சில பேர் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் வர திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரிலாம் இருந்தது. தவறான தொழிலுக்கு போகணும், இந்த கடையா காசு கேட்க போகணும், அதெல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க திருநங்கைங்கெல்லாம். இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க ஹாப்பினஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா பண்ணிக்கோ, இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னா மாடலிங் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், இது மாதிரி நிறைய என்னென்ன விஷயங்கள் தோணுதோ அதை படி நடந்துக்கிறாங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. அதனால எல்லாமே மாறிட்டே இருக்கு. அதை பத்தி சொல்லவே முடியல. இப்பெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கண்டிஷன்லாம் யார்கிட்டயும் கிடையாது. உன்னோட ஹாப்பினஸ் என்னவோ அதை பண்ணுங்க அப்படின்னு தான் இப்பவும் சொல்றாங்க. அதனாலதான் இப்ப எல்லாருமே முன்ன விட இப்ப வளர்ந்துட்டே இருக்கு எல்லாமே. ஓகே, ஒரு ஏரியால வந்து திருநங்கை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அந்த ஏரியாக்குரிய நாயக்கு கீழே கண்ட்ரோல்ல தான் இருக்கணுமா? ஆமா, கண்ட்ரோல்னா அவங்க தானே நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இன்னொரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, யார்கிட்ட சண்டை போடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. நாயக்கு இருக்கிறது நல்லதுதான். ஆமா, உண்மையா நல்ல விஷயம் தான். அவங்க இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம எதுவும் நடக்காம இருக்கிறது அந்த நாயக் தான் எல்லாமே. அவங்க தான் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளதான் வச்சுப்பாங்க. அவங்க கரெக்டா கேர் பண்ணிப்பாங்க. அது இல்லைனாவே வேற மாதிரி ஆயிடும். இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவ்வளவு தெளிவா அழகா ஸ்வீட்டா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ.